இளம்பெண்ணை மிரட்டி நகை பணம் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் மகன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைமறைவான மற்றொரு வாலிபருக்கு வலை வீசப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 3 சவரன் நகை 90,000 ரூபாய் பறிப்பில் டிஎஸ்பியின் மகன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றொருவரை தேடி வருவதாகவும் அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கோவை பாப்பநாயக்கன் பகுதியில் அறை எடுத்து தங்கியிருக்கக்கூடிய இளம்பெண் ஒருவர் கோவையில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். அவருக்கு பம்பிள் ஆப் என்ற ஒரு செயலி மூலமாக ஒரு ராமநாதபுரம் கோவையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அறிமுகமாகிறார். அவரது பெயர் தருண். அந்த செயலி மூலம் இருவரும் பழகி வந்த நிலையில ஒரு நாள் அந்த இளைஞர் அந்த இளம்பெண்ணை நேரில் பார்க்க வேண்டும் என கேட்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த இளம்பெண் ஓகே என்று சொன்னவுடன் உடனடியாக அவர் தனது சொகுசு காரை எடுத்துக்கொண்டு அந்த இளம்பெண் தங்கி இருந்த விடுதிக்கு நேரடியாக சென்று அந்த இளம்பெண்ணை அழைத்துக் கொண்டு கோவைக்கு அடுத்த காக்காச்சாவடி பகுதிக்கு அந்த இளம்பெண்ணை அழைத்துச் செல்கிறார். அங்கு இருவரும் தனிமையில் இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தனது நண்பரையும் அங்கு வரவழைத்து அந்த மூவரும் அங்கு இருந்த நிலையில அந்த பெண்ணிடம் இருந்த 3 சவரன் நகை மற்றும் 90,000 ரூபாய் பணம் அவரது வங்கி கணக்கில் இருக்கிறது. அந்த பணத்தையும் பறித்துக் கொண்டு அவர் தப்பி ஓட முயலும் பொழுது அந்த பெண் இருவருக்கும் இடையே அந்த ஒரு சண்டை ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணை மீண்டும் அவர் ராமநாதபுரம் பகுதிக்கு அழைத்து வந்து நடு ரோட்டில் இறக்கிவிட முற்பட்ட பொழுது அந்த பெண் இந்த நேரத்தில் தான் இறங்கி விடுதிக்கு செல்ல முடியாது என்று கூறவே உடனடியாக அந்த பெண்ணின் செல்போனில் இருந்தே அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி ஒன்றில் அறை எடுத்து அந்த பெண்ணை இரவு முழுவதும் அங்கு தங்க வைக்கிறார். தங்க வைத்து பின்னர் அவர் அந்த பகுதியில் இருந்து அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிச் செல்கிறார். இந்த நிலையில அந்த இளம்பெண் அந்த விடுதி அறையில் இருந்தபடியே தனது குடும்பத்தினருக்கு இது தொடர்பான தகவல்களை தந்த நிலையில அந்த பெண்ணின் சகோதரி மற்றும் உறவினர் என அந்த இருவரும் சேர்ந்து கோவை பந்தய சாலை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளிக்கின்றனர். அந்த புகாரின் அடிப்படையில போலீசார் விசாரித்த நிலையில அந்த இளைஞர் தருண் என்பவர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தங்கவாண்டியன் என்பவரது மகன் என்பதும் கோவை ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று அந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தவுடன் அந்த இளைஞரை காவல்துறையினர் காவல் நிலைய பிணையில் தற்போது விடுதலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே வேளையில் அந்த இளைஞருடன் இருந்த அந்த மற்றொரு இளைஞர் அந்த இளைஞரின் நண்பர் அவர் யார் என்ன என்பது தொடர்பாக தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது போலீசாரால். இந்த நிலையில அந்த இளம்பெண் யார் என்பது குறித்த தகவல்களை காவல்துறையினர் தற்போது வரை வெளியிடவில்லை. ஆனால் அந்த இளம்பெண் கோவை பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் தனியார் விடுதியில அறை எடுத்து தங்கியிருக்கிறார் என்ற தகவல் மட்டும் தந்திருக்கிறார்கள். அதே வேளையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவை விமான நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில் ஒரு இளம்பெண் மூவரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தினம் அன்றுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது.